என்னாச்சு வினோ? அதுக்குள்ள வந்துட்ட? அந்த தம்பிக்கு இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல அத்தை, அவர் நல்லாயிட்டாரு. டாக்டரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. அதான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நீங்களும் கஷ்டப்படுவீங்களேன்னு நினைச்சுதான் வந்துட்டேன். அதெல்லாம் உன் பசங்க சமத்தா ஸ்கூலுக்கு கிளம்பி இப்பதான் போறாங்க. ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? உனக்கும் அந்த பிள்ளைக்கும் டிஃபன் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த தம்பியை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமேன்னு கிளம்புனேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆமா, இப்ப அந்த பிள்ளைய பார்க்கணும்னா கடைக்கு போய் தான் பார்க்கணுமா? எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்க்கணும் போல இருக்குமா. முதல்ல அவர் சரியாகி கடையை திறக்கட்டும், நானே கூட்டிட்டு போறேன். சரி, உள்ள வா. அம்மா, வாங்க தம்பி, உள்ள வாங்க. ஐயோ கடவுளே. ஏங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்காம இங்க எதுக்கு வந்தீங்க? அதுவும் இப்ப யார் உங்களை பைக்கெல்லாம் ஓட்டிட்டு வர சொன்னது? இருங்க இருங்க, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. இது ஒரு சின்ன காயம்தான். நான் நல்லா இருக்கேன், என்ன நோயாளி ஆக்கிறாதீங்க. எப்படி எனக்கு அடிப்பட்ட விஷயத்த நீங்க அம்மாட்ட சொல்லிருப்பீங்க. அம்மா பயந்துருப்பாங்க. அதான் நானே வந்து அம்மாவை நேர்ல பார்த்து நான் நல்லா இருக்கம்மா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க வந்தது நல்லதா போச்சு தம்பி. உங்களை எங்க வந்து பாக்குறதுன்னு இப்பதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்க முதல்ல உட்காருங்கப்பா. இல்ல பரவாயில்லம்மா. ஐயோ, நீங்க முதல்ல உட்காருப்பா. இப்போ உனக்கு வலி இல்ல இல்லப்பா? அம்மா, எனக்கு நேத்தே வலி இல்ல. இவங்க தான் தேவையில்லாம பயந்துட்டாங்க. பின்ன பயப்படாம என்ன செய்வாப்பா? தலையில அடிபட்டு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. நீ சாதாரணமா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. ஆட, அத வேற சொல்லிட்டாங்களா? அவ என்னப்பா சொல்றது? அதான் புடவையில அவ்வளோ ரத்தம் இருந்துச்சே. அத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் என் கண்ணே கலங்கிடுச்சு. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்காகவும் கவலைப்படுறதுக்கு உயிருங்க இருக்குன்னு தெரியும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த சந்தோஷத்துக்காக இன்னும் எத்தனை தடவை வேணாலும் ஆடிப்படுவேன். அப்படியெல்லாம் பேசாதப்பா. நாங்க இருக்கோம் உனக்கு. என் மருமகளுக்கு எதுவும் ஆகாம நீ தானே காப்பாத்துன. அப்போ உங்களுக்கு என் மேல உண்மையிலே பாசம் இல்லையா? ஐயோ, என்னப்பா? உங்க மருமகளை நான் காப்பாத்தினங்கிறதுனால தான் என் மேல அக்கறை காட்டுறீங்களா? சேச்சே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. ஊரு பேர் தெரியாத என் மேல நீங்க இந்த அளவுக்கு இறக்கம் காட்டுறதே ரொம்ப பெரிய விஷயம். திக்கு தெரியாத காட்டுல திசை தெரியாம நின்றுட்டு இருக்கிறவனா. உங்களுடைய அன்பு எனக்கு ஒரு பெரிய ஒளியையும் கொடுத்து நம்பிக்கையும் கொடுத்துட்டு இருக்கு. அது என்னமோ தெரியல, உங்களை பார்க்கும் போதும் உங்ககிட்ட பேசும் போதும் பெத்த தாய் கிட்ட பேசுற மாதிரியே எனக்கு தோணுது. அவ்வளோ என்ன பெத்த தாயே நீங்க தான். எனக்கு நீயும் ஒரு புள்ளதான்ப்பா. உன்னையும் என் பிள்ளையாதான் நினைக்கிறேன். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, நாங்க இருக்கோம். உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு தான் கிளம்புனேன்ப்பா. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நீ கொஞ்சம் இரு, நான் போய் தட்டுல வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். அம்மா, டிஃபன் மட்டும் தான் கொடுப்பீங்களா? மத்தியான சாப்பாடு தர மாட்டீங்களா? மகராசரா இருந்து சாப்பிட்டுட்டு போப்பா. யாரு உன்னை வேண்டான்னு சொன்னாங்க? இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அத்தை, இதை கொஞ்சம் பிடிங்க. நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? வந்துடுறேன் அத்தை. நீங்க அவருக்கு காஃபி போட்டு கொடுங்க, நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். சரி, இருப்பா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா.